புதிய குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள ராம்நாத் கோவிந்த் வரும் 25ஆம் தேதி பதவியேற்கிறார். இதுகுறித்தும் ராம்நாத் கோவிந்த் இல்லத்திற்கு அளிக்கப்பட்டுள்ள பாதுகாப்பு குறித்தும் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் ஹனிகுமார். இந்தியாவினுடைய 14வது குடியரசுத் தலைவராக ராம்நாத் வெற்றி பெற்றிருப்பது உறுதியாக இருக்கிறது. அவர் வரும் 25ஆம் தேதி பதவியேற்பார் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து அவர் இல்லத்தை சுற்றி பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. அவருக்கென்று தனியாக வீடு எதுவும் தற்போது வரை ஒதுக்கப்படவில்லை. அவர் மத்திய அமைச்சரான மகேஷ் சர்மாவின் வீட்டில் தான் தற்போது தங்கியிருக்கிறார். அவருடைய வெற்றி அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்ட உடனேயே அவருடைய வீட்டை சுற்றி ஏராளமான பாதுகாப்பு படையினர் பாதுகாப்புக்காக குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இங்கே பத்திரிகையாளர்கள் செல்வதற்கும் கூட அனுமதி கிடையாது. ஒரு குறிப்பிட்ட அடையாள அட்டை வைத்திருக்கக்கூடிய குறிப்பிட்ட நபர்கள் மட்டுமே அங்கே அருகே செல்லக்கூட பத்திரிகையாளர்களுக்கு அனுமதி உண்டு. அதனைத் தொடர்ந்து பத்திரிகையாளர் அனைவருமே பேரிகார்டுகள் கொண்டு தடுக்கப்பட்டு இங்கே வெளியே தான் காத்து கொண்டிருக்கிறார்கள். இவ்வாறாக பாதுகாப்பானது மிகப்பெரிய அளவில் பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. வரும் 25ஆம் தேதி அவர் இந்தியாவுடைய குடியரசுத் தலைவராக அவர் பொறுப்பேற்க இருக்கிறார். புதிய தலைமுறைக்காக டெல்லியிலிருந்து ஒளிப்பதிவாளர் ஜெரின் சாமியுடன் ஹனிகுமார்.